நம்ம ஏல நகைகளை மீட்கவும் மறு அடகு வைக்கவும் நமது மீட்கப்பட்ட தங்க நகைகளை அதிகப்படியான விலையில் விற்பதற்கு லிவ்யா ஸ்ரீ கோல்ட் பேங்கர்ஸில் சிறப்பான வசதிகளும் உண்டு. PMEGPன்னு பேர் இதுக்கு. 18 வயதுக்கு மேல இருக்கிற எல்லாருக்குமே இதுக்கு வாய்ப்பு உண்டு. இது கல்வி தகுதி தேவையே இல்லை, எந்த கல்வி தகுதியும் தேவையில்லை. அந்த திட்டத்தை மறுபடியும் சொல்லுங்க சார். பிரதமரின் வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம் PMEGP. இதுக்கு கல்வி தகுதி தேவையில்லை, 0வா இருந்தாலும் பரவாயில்ல. அவங்களுக்கு 5 லட்சம் வரை சேவை தொழில். சேவை தொழில்னா அது எப்படி சார்? ஏதாவது உற்பத்தி பண்ணாம அவங்களுக்கு இப்போ ஆட்டோமொபைல் வச்சிருக்கோம், அது சேவை தொழில் தான். அது மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறோம்ல, அதுக்கு பேரு சேவை தொழில். ஓ, இப்போ ஆட்டோமொபைல், மொபைல் ஷாப்ஸ், ஜெராக்ஸ் கடை, இது எல்லாமே அதுல சேரும், சேவை தொழில் வரும். அதுல என்னென்ன சார் இப்ப இது முன்னாடி அந்த திட்டத்துக்குள்ள என்னென்ன தொழில்கள் சேரும்? நீங்க என்ன செய்ய போறீங்கிறத சொன்னீங்கன்னா அது இதுல சேரும் சேராதுங்கிறத சொல்லலாம். இப்ப உதாரணம் உற்பத்திங்கிறது வேற. நீங்க ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி விற்கணும்னு நினைச்சு கடன் தொகை கேட்டீங்கன்னா அதுக்கு பேரு உற்பத்தியாளர்கள், மேனுஃபேக்சரர். ஓகே ஓகே. உற்பத்தி பண்ண பொருளை வாங்கி யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்க வேலை செய்றீங்க, வீட்டுல உட்காந்து ஒருத்தருக்கு அக்கௌண்ட் எழுதி கொடுக்குறீங்கன்னா சேவை தான். ஓ, இப்ப மளிகை கடையும் இதுல சேர்ந்துடும். மளிகை கடையும் சேவை தான். சேவை தான். ஆமா, அதாவது அவங்கள்ட்ட 10 ரூபாய்க்கு பொருள் எதுவும் உற்பத்தி பண்ணாட்டி அந்த பொருளை நீங்க ஏதாவது யாருக்காவது செஞ்சீங்கன்னா அதுக்கு பேரு சேவை தொழில். அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா மளிகை கடை, ஜெராக்ஸ் கடை சேவை தானே, மற்றவங்களுக்காக சேவை தானே பண்றீங்க. ஆட்டோமொபைல் வைக்கிறீங்க, ஒருத்தர் வண்டியை ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்க, ஒரு ஜெராக்ஸ் கடை வைக்கிறீங்க, மெக்கானிக் ஷெட்டும் அதோட சேர்ந்துடும். ஆமா, எல்லாமே சேரும். ஓகே சார். இப்ப தையல் கடையெல்லாம் நீங்க சேவையிலேயே வந்துடும். இப்ப நம்ம மர வேலையெல்லாம் செய்யறாங்களா நம்ம மரக்கடையில, அதுக்கு தனியா ஒரு திட்டம் இருக்கு. அது தனியா இருக்கு, அது சிறப்பு திட்டம். அது சிறப்பு திட்டம். ஆமா, இதெல்லாம் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே சார். இதெல்லாம் குறைஞ்சது நீங்க 50 லட்சம் வரைக்கும் கடன் தொகை கேட்கலாம். அதாவது 0% கல்வியில PMEGP-ல. ஓகே சார். ஓகே சார். அது உற்பத்தி தொழிலுக்கு. ஏதாவது உற்பத்தி பண்ணணும், ஒரு பொருளை நீங்க உற்பத்தி பண்ணணும்னா 50 லட்சம் வரைக்கும் நீங்க அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான திட்ட அறிக்கையை தயார் பண்ணலாம். ஆனா சேவை தொழிலுக்கு அது தேவை. சேவை தொழிலுக்கு 20 லட்சம் வரை. 20 லட்சம் தராங்க. அதுக்கு நம்ம ப்ராப்பரா ஒரு கடை வச்சு ரன் பண்ணி போயிட்டு இருக்கோம். நம்ம எப்படி சேவை பண்றோம்ங்கிறத ப்ரூவ் பண்ணணும். சேவை பண்றதை வாங்கி கை மாத்தி விடுறதெல்லாம் கிடையாது. நீங்க உங்களுக்குன்னு ஒரு இடம் வச்சு அந்த இடத்துல அந்த தொழில் நீங்க பண்ணணும். ஓகே சார். இப்ப இதுல ஹோட்டலும் சேருமா சார்? ஹோட்டலும் சேரும், மளிகை கடை எல்லாமே. ஓகே சார். இது ஒரு அருமையான ஒரு நல்ல திட்டம் தான் சார் இது. ஏன்னா கல்வி தகுதி இல்லை அப்படிங்கிறப்ப இது ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்கவங்க யூஸா இருக்கணும் சார். இது ரன்னிங் பண்ணிட்டு இருக்கவங்க ஒர்க்கிங் கேபிட்டல் கேட்கலாம். அது எந்த பேங்க்ல லோன் வாங்கி பண்ணாங்களோ அவங்கள்ட்டே கேட்கலாம். இல்ல இதுக்குன்னு தனியா ஒர்க்கிங் கேபிட்டல் வேணும்னு ஒரு லோன் அப்ளையும் பண்ணலாம். இப்ப புதுசா ஓபன் பண்ண போறாங்க அப்படின்னா அப்ப தனியாவே பண்ணலாம். எந்த பேர்ல ஓபன் பண்றாங்க, எந்த இடத்துல ஓபன் பண்றாங்க. முக்கியமான விஷயம், எந்த தொழில் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் அதுக்கான இடத்தை நீங்க முதல் தேர்ந்தெடுக்கணும். அது உங்களுக்கு வாடகை இடமாவும் இருக்கலாம், சொந்த இடமாவும் இருக்கலாம். வாடகை இடமா இருந்தாக்கா வாடகை ஒப்பந்த பத்திரம் வேணும். சொந்த இடமா இருந்தா வரி கட்டின ரசீது வேணும். கண்டிப்பா சார். ஏன்னா இப்ப மக்கள் எல்லாருமே ஹோட்டலோ மளிகை கடை அதிகபட்சம் யாரும் சொந்த இடத்துல வைக்கிறது கிடையாது. ஒரு சிலர் தான் சொந்த இடத்துல வச்சிருக்காங்க. அதிகபட்சம் எல்லாருமே பாத்தீங்கன்னா வாடகை இடங்கள், லீஸுக்கு இது மாதிரி தான் வச்சிருக்காங்க. இப்ப எனக்கு சிபில் இருக்கு, நீங்க விக்கிறீங்க. இப்ப நீங்க ஆல்ரெடி சிபில் லோ ஆயிடுச்சு, நீங்க தான் கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்ப நான் வாங்குறேன். அப்ப உங்ககிட்ட இருந்து நான் அந்த மாதிரி இந்த ஸ்கீம்ல வாங்க முடியாது. ஏன்னா நீங்க சக்சஸ்ஃபுல் என்டர்பிரனர் இல்லையே. நீங்க எப்படி உங்க தொழிலை நீங்க வெற்றிகரமா நடத்துறீங்களா? அது நீங்க வாங்க போற இடம் வெற்றிகரமான தொழில் நடந்ததா? இல்ல, வாங்க போற இடம் வெற்றிகரமா நடக்கல. இப்ப அதனாலதான் அவங்க விக்கிறாங்க. ஆமா, இப்ப நான் வாங்கி அவங்க விக்கிறாங்கன்னா அவங்க ஏதாவது கடன் வாங்கி அந்த கடனை கட்டாத சூழ்நிலையில இருந்தாங்கன்னா அதை நீங்க வாங்க முடியாது. ஆல்ரெடி ஒரு தொழில் இடத்துல நடத்திட்டு இருக்காங்க. ஒரு ஹோட்டலோ, ஒரு மளிகை கடையோ, ஒரு ஃபுட் ஷாப்போ நடத்துறாங்க. அது தொடர்ந்து கண்டிப்பா ஒரு வருஷமா லாஸ்ல போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க லாஸ்ல போறாங்கிறத நீங்க விட்டுருங்க. அதை நீங்க வாங்குறது உங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல வாங்கி நீங்க லாபகரமா அது நடத்துறதுக்கு ஏற்கனவே நடந்தது என்ஹான்ஸ்மெண்ட், மேம்படுத்துறதுக்கான திட்டங்கள் இருக்கு. ஆமா, அந்த திட்டத்துல நீங்க அதை ஏற்கனவே இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ் ஆகிட்டு இருக்கு. லாஸ் ஆகுறதெல்லாம் நீங்க காமிக்கவே வேண்டியது இல்லை. நான் என்கிட்ட புதுசான ஐடியாஸ் நிறைய இருக்கு. நீங்க உருவாக்கக்கூடிய தொழில அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆமா, இப்ப இந்த இடத்த நான் வாங்கி இந்த ஹோட்டல்ல இது மாதிரி புது ஐடியாஸ்லாம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன், புது டிசிஷன்லாம் நான் கொடுக்க போறேன் அப்படின்ற ஒரு ஐடியாவோட வாங்குறேன். அப்படி இருக்கப்ப அது மாதிரி
என்ஹான்ஸ்மெண்ட். அது என்ஹான்ஸ்மெண்ட். அதுக்கான லோன் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்குமா சார்? அது காமிச்சே நீங்க லோன் கேட்கலாம். ஓகே சார். ஏன்னா இப்ப இது மாதிரி லாஸ்ன்னு சொன்னப்ப அவங்களும் இப்ப பினான்சியலா சிபில் லாக் ஆகி ஏற்கனவே நீங்க ஒரு தொழில் தொடங்குறதுக்காக இடம் தேடுறீங்க. கண்டிப்பா ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்குது, அங்க ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இடத்த வாங்கலாமாங்கிறத தான் நீங்க கேக்குறீங்க. ஆமா சார். அவங்க எப்படி நடத்துறாங்க போறாங்கிறதெல்லாம் விட்டுருங்க. நீங்க உங்களுக்கு அந்த இடத்துக்கும் உங்களுக்கு என்ன கனெக்ஷன், எப்படி வாங்க போறீங்க, வாடகைக்கு வாங்க போறீங்களா விலைக்கு வாங்க போறீங்களா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிட்டு அங்க என்ன தொழில் நடந்துச்சு, அதை மீறி நீங்க இப்ப என்ன நடத்த போறீங்க அந்த இடத்துல அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நீங்க கொடுக்கணும். அது உங்க திட்ட அறிக்கை மூலமா கொடுக்கணும். ஓகே சார். திட்ட அறிக்கை மூலமா கொடுத்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல், என்ஹான்ஸ் பிளானிங் அப்படிங்கிற ஸ்கீம் எல்லாம் இருக்கு. அது பேங்க்ல டைரக்டா கேட்டு வாங்கிடலாம், இல்ல மாவட்ட தொழில் மையம் மூலமா கேட்டு வாங்கலாம். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார்.